ஜூன் 14, 2026 இன்றைய நாளுக்கான இறை வார்த்தை. உங்கள் வாழ்க்கையின் நீண்ட நாட்களாக பூட்டப்பட்டிருந்த ஆசீர்வாதங்களை கர்த்தர் இன்று திறக்கப் போகிறார். Today the Lord is going to unlock the blessings that have been closed for a long time in your life. ஏசாயா 45 அதிகாரம் 2 வசனம். ஐசாயா சாப்டர் 45 வேர்ட்ஸ் 2. நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். என் அன்பு சகோதர சகோதரிகளே, சில ஆசீர்வாதங்கள் உங்கள் வாழ்க்கையில் தாமதமாகி இருக்கலாம். பல கதவுகள் மூடப்பட்டதாக தோன்றியிருக்கலாம். ஆனால் மனிதனால் பூட்டப்பட்ட கதவுகளை தேவன் ஒரே நொடியில் திறக்க வல்லவர். சிறையில் இருந்த பேதுருவுக்காக இரும்பு கதவுகள் தானாக திறந்தன. எரிகோவின் மதில்கள் தேவனுடைய சத்தத்தில் விழுந்தன. அதேபோல் உங்கள் வாழ்க்கையிலும் நீண்ட நாட்களாக மூடியிருந்த ஆசீர்வாதங்கள் திறக்கப்பட போகின்றன. தடைப்பற்ற முன்னேற்றம் விடுவிக்கப்படும். நீங்கள் முடியாது என்று நினைத்த இடத்தில் தேவன் அற்புதத்தை செய்ய போகிறார். I will go before you and make the crooked places straight. My dear brothers and sisters, some blessings may have been delayed for a long time. Many doors may seem completely shut, but the Lord can open in a moment what man has locked for years. Iron gates opened automatically for Peter in prison. The walls of Jericho fell at God's command. In the same way, blessings that were closed for years are about to open in your life. Delayed progress will be released. God will perform miracles where you thought nothing could happen. பின்வரும் தாழ்மையான ஜெபத்தை நாம் யாவரும் சேர்ந்து சொல்வோம். அன்பான பரலோக தந்தையே, எங்கள் வாழ்க்கையில் போட்டப்பட்ட ஆசீர்வாதங்களை திறந்தருளும். நோயாளிகளை தொட்டு பூரண சுகத்தை அருளும். வேலை தேடுவர்களுக்கு நல்ல கதவுகளை திறந்து ஆசீர்வதியும். எங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை வெளிப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமீன்.